ஜிஎஸ்டி ஃபேக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனா கூட வீடை அட்டாச் பண்ணிட்டு அந்த வீடை வித்து நாங்க டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டியை எடுப்போம் அப்படின்ட்டு செக்ஷன் 79 படி ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஆனா அந்த கிளைண்ட் என்ன சொன்னாருன்னா, அப்படி ஒரு கம்பெனி நான் ஆரம்பிக்கவே இல்லை, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் எந்த டாக்ஸ் எவேஷனும் பண்ணல அப்படின்ட்டு. பாவம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி டாக்ஸ் எல்லாம் சேர்த்து டிஆர்சி 16 9 கோடி ரூபாய்க்கு மேல போட்டிருந்தாங்க. இதுல என்னன்னா ஆதார் அத்தன்டிகேஷன் பண்ணாம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே, பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணி அப்ரூவல் கொடுத்திருந்தா கூட இதை ப்ராப்பரா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் தானே பார்த்து அப்ரூவ் பண்ணியிருக்கணும். சரி, இப்ப நம்ம அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. நம்ம தான் பாதுகாத்து கொள்ளணும். நம்ம பேர்லயோ இல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்லயோ யாராவது இந்த மாதிரி ஃபேக்கா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்காங்களா அப்படின்றதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ள போயிட்டு சர்ச் டாக்ஸ் பேயரை கிளிக் பண்ணுங்க. அதுல சர்ச் பை பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட பேன் நம்பரை போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்க பேன் பேஸ் பண்ணி எத்தனை ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு அப்படின்ற லிஸ்ட் அதுல வந்துடும். அதுல ஏதாவது ஃபேக்கான ஜிஎஸ்டி நம்பர் இருக்கிறத நீங்க பாத்துட்டீங்கன்னா இம்மீடியட்டா தகவலை ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லயும் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க உங்களோட பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டை மிஸ்யூஸ் பண்ணதுக்காக. இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ் ஆகலாம்.